புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சினிமாவிற்கு நடிக்க வந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வரை மிகுந்த சிரமப்பட்டார். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் ஏற்றுக்கொண்டார். தன்னை விட வயது அதிகமான நடிகருக்கு தந்தையாக கூட ஒரு படத்தில் நடித்தார். ஒரே ஒரு காட்சியில் வந்து போகும் மெய்காப்பாளன் கதாபாத்திரத்திலும் நடித்தார். இத்தனை சவால்களையும் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன் முகத்தை மக்கள் மனதில் பதிய வைத்த எம்ஜிஆர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ராஜகுமாரி, மந்திரகுமாரி, மலைக்கள்ளன் என அரச கதைகளில் நடித்து ஜனங்களின் மத்தியில் ஒரு இளவரசனாகவே மாறிப்போனார். அதன் பிறகு அரச கதைகள் குறைந்து சமூக படங்கள் தலை தூக்க ஆரம்பித்ததும் ஆரம்பத்தில் அவருக்கு இது போன்ற படங்கள் நமக்கு செட் ஆகுமா என்கிற தயக்கம் இருந்தாலும் பின்னர் அதிலும் இறங்கி ஒரு கை பார்த்தார் எம்ஜிஆர். எந்த விஷயத்திற்காக அவர் தயங்கினாரோ, ஆனால் போக போக பேண்ட் ஷர்ட் அணிந்து வரும் ஹீரோக்களில் எம்ஜிஆரை விட அழகான ஒரு நடிகர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நிலைமை மாறியது. இதற்கு பின் வந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட தனக்கென ஒரு ஃபார்முலாவை வகுத்து கொண்டார். தனது படங்கள் என்றால் இப்படிதான், அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், காதல் இப்படித்தான் இருக்கும், ஏழைக்கு உதவுவது, அநீதியை தட்டி கேட்பது மற்றும் பாடல்கள், சண்டை காட்சிகள் என ஒரு குறிப்பிட்ட டெம்ப்ளேட்டில் தனது படங்கள் உருவாகுமாறு பார்த்து கொண்டார். ரசிகர்களும் அவரை அப்படித்தான் பார்க்க விரும்பினார்கள். அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு சோதனை முயற்சியாக என்று சொல்வதை விட ஒரு பரிசோதனை முயற்சியாக ஒரு பட வாய்ப்பு தேடி வந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பராசக்தி படம் மூலம் அறிமுகப்படுத்திய இயக்குனர்கள் கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் அந்த படம் வெற்றி பெற்றாலும் பெரிய அளவிற்கு அவர்களுக்கு புகழ் கிடைக்கவில்லை. காரணம், சிவாஜி அப்போது அறிமுக நடிகர் என்பதுதான். அதன் பிறகு சில படங்கள் இயக்கினாலும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள நடிகரை வைத்து இயக்கும்போது இன்னும் நன்றாக இருக்குமே என்று நினைத்த சமயத்தில்தான் எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நட்சத்திர நடிகராக மாறியிருந்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆரை நம் படத்தில் நடிக்க வைக்கலாமே என்று இருவரும் யோசித்து அவருக்காக ஒரு கதையை தயார் செய்ய முடிவு செய்தார்கள். அப்போது தமிழ்நாட்டில் வீர கதையாக பேசப்பட்டு வந்த ஜம்புலிங்கம் கதையை படமாக்கலாமா என்று கூட யோசித்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் அதுவரை தனது படங்களில் வழக்கமாக செய்து வரும் கதாபாத்திரம் போலதான் அதுவும் இருக்கும் என்பதால் எம்ஜிஆரிடம் ஒரு புதிய மாற்றத்தையும் நடிப்பையும் கொண்டு வர அவர்கள் தீர்மானித்தார்கள். அப்போதுதான் சார்லி சாப்ளின் நடித்த கிட் என்கிற படத்தின் கதை அவர்களது நினைவுக்கு வந்தது. அதாவது ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனையும் அவனுக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் ஒரு அனாதை குழந்தையையும் பற்றிய கதை அது. முதலில் எம்ஜிஆரை வைத்து கமர்ஷியல் படம் தயாரிக்கலாம் என்று முடிவு செய்தபோது ஆவலாக ஓடி வந்த ஃபைனான்சியர்கள் இப்படி இவர்கள் வேறு ஒரு சீரியஸான கதையை வழக்கமான எம்ஜிஆர் பாணியில் இல்லாத ஒரு கதையை தேர்வு செய்தபோது அப்படியே பின்வாங்கினார்கள். இருந்தாலும் இயக்குனர்கள் கிருஷ்ணன், பஞ்சு இருவரும் தங்களது முயற்சியை கைவிடவில்லை. அந்த நேரத்தில்தான் எதிர்பாராத விதமாக எம்.ஆர். ராதா இந்த படத்தை தானே தயாரிப்பதற்கு முன் வந்தார். ஆனால் அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாவுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அது மட்டுமல்ல, இந்த படத்தில் கதாநாயகன் ஒரு சாதாரண ஏழை நாடோடி. அவனுக்கென நிறைய பாடல் காட்சிகள் இருக்காது. சண்டை காட்சிகளும் கிளைமேக்ஸில் மட்டுமே ஒன்று இருக்கும். இதெல்லாம் எம்ஜிஆருக்கு செட் ஆகுமா, ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை விட முதலில் எம்ஜிஆர் ஒத்துக்கொள்வாரா என்கிற சந்தேகம் இயக்குனர்களுக்கு இருந்தது. இருந்தாலும் எம்ஜிஆரிடமே கேட்க இவை அனைத்துக்குமே எந்தவித மறுப்பும் சொல்லாமல் ஒப்புக்கொண்ட எம்ஜிஆர், நீங்கள் தான் படைப்பாளிகள், உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை உருவாக்குங்கள். நான் ஆரம்ப காலத்தில் எப்படி என்னுடைய கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஒப்புக்கொண்டேனோ அதே போல இப்போதும் உங்களிடம் என்னை ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு அவர் கதை உருவாக்கத்தில் எந்தவித தடையும் சொல்லவில்லை. அப்படி உருவான படம்தான் பெற்றால்தான் பிள்ளையா. அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியையும் பெற்று வசூல் சாதனையையும் படைத்தது. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் இந்த படத்தின் மூலம் இன்னும் அதிக தாய்மார்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றார். இப்படி தன்னை ஒரு நல்ல படைப்புக்காக இயக்குனர்களிடம் ஒப்படைக்க தயங்காதவர் தான் எம்ஜிஆர். ஆனால் கடைசி வரை அவரை ஒரு குறிப்பிட்ட கமர்ஷியல் ஃபார்முலாவிற்குள் அடைத்து வைத்து தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நகர்த்தி சென்று விட்டது காலத்தின் கோலம்தான், வேறென்ன சொல்ல. காலத்தின் கோலம்தான், வேறென்ன சொல்ல.